Hi guys, in this video GS புக்ஸ்லாம் எதெல்லாம் படித்தா ஈஸி ஸ்கோரிங்காக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்கு. ஸோ இந்த புக்கு வந்துட்டு அகர்வால் ஆத்தர் நேமு. ஸோ இதோட லேட்டஸ்ட்டு வெர்ஷன் வாங்கினாலும் சரி, இல்லை ஓல்டு வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தாலுமே சரி, வெல் அண்ட் குட். ஸோ இந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பேங்கிங் எக்ஸாமு, அதை தவிர்த்து டிஎன்பிசியில் வர ஆப்டிடியூடு எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியரும் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்சி ஜேஇக்கு வந்துட்டு இல்லை எஸ்எஸ்சியில் இருக்க சிஜிஎல் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம இந்த ஜெனரல் நாலேஜ் புக்கை வந்து படித்தா ஈஸி ஸ்கோரிங்காக வந்துட்டு இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது முக்கியமாக படிக்கணுன்றது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அப்புறமா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் தான் இது. வந்துட்டு புக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் புக்கு தான் இது. மேடிசிலேருந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய ஐடியாவும் கிடைக்கும், நிறையா படித்த மாதிரியுமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப நிறைய புக்கு வாங்காமல் ஃபியூ புக்ஸை வச்சே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க எக்ஸாமுக்கு. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாமை.